பார்த்தவொடனே அந்த ஜாக்கெட்டை பார்த்தவொடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் தான். டிகாப்ரியோ அதே மாதிரி ஜாக்கெட் போட்டிருப்பாரு, கூட வந்து பிராட் பிட் ஒரு படம் வந்து ஒரு காட் ஃபாதர், ஹீட்டு, இந்த மாதிரி செம பாஷான ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா இருக்கும்னு நினைச்சேன். ராபர்ட் டெனிரோ, அல் பச்சினோ. ஏன்னா டிகாப்ரியோ, பிராட் பிட்லாம் சின்ன பசங்க, அந்த மாதிரி ரோலுக்கு வந்து ரஜினி கமல் வேலைக்கு ஆக மாட்டாங்க, அதாவது செட் ஆக மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க, அதாவது இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல சார், இதெல்லாம் யாருன்னே தெரியாத சார். என்ன இருக்குன்னா, ஒரு குடும்பங்கள் கொண்டாடும், அதாவது ரஜினியோட பையன் கமலோட பொண்ணு 2 பேருக்கும் கல்யாணம். ஆனாவது எப்படின்னா 2 பேருமே வந்து கமல் வந்து ஒரு மாசான ஒரு ஆளு, ரஜினி ஒரு மாசான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஈச் அதர் பில்டப் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பணக்காரன், இவர் ஒரு பணக்காரன்ற மாதிரி. ஆனா ஒரு இன்டர்வல்ல வந்து அதெல்லாம் கிடையாது, 2 பேரும் ஏமாத்திக்கிற மாதிரி, அந்த இது டீசர்ல வர மாதிரி இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லைக் அவருக்கு ஈக்குவலா இவர் பண்ற மாதிரி, இவருக்கு ஈக்குவலா அவர் பண்ற மாதிரி பில்டப் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா ஆக்சுவலா அந்த மாதிரி இல்லாம இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காரை வச்சு ஏதாச்சும் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதை, நெல்சன் காமெடி, ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு வந்து என்னப்பா அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணாங்கன்னா